இந்த சீஷருடைய வாழ்க்கையில அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:13 அவர்களுடைய தைரியத்தை மாத்திரம் பார்த்து ஆச்சரியப்படவில்லை, இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லுகின்றது. இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பொழுது இந்த சாதாரண சீஷர்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டு அந்த தெய்வீக மறுரூபம் அவர்களுக்குள் ஏற்பட்ட பின்பதாக அவர்களை பார்த்தவர்கள் என்ன சொன்னாங்க? இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க, இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க, இயேசுவோடு கூட இருந்தவங்க என்று இந்த சாதாரண சீஷர்களை பார்த்த பொழுது இயேசுவை நினைவு கூறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் செயல்பட்டார் என்று தேவ வார்த்தையில் பார்க்கின்றோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஐயா, அம்மா, இன்று காலையில் உங்களை நான் பரிசுத்த ஆவியானவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்க விரும்புகின்றேன். இதுவரைக்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தினால நிரப்பப்படாமல் இருந்தால் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த அனுபவத்தின் வழியாக கடந்து செல்வது மிக அவசியம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வறண்ட வாழ்க்கை, ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை தோல்வி நிறைந்த வாழ்க்கை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்து பழைய சுவாபத்தை மரிக்க செய்து கிறிஸ்துவுக்குள் புதிய சுவாபத்தை உங்களுக்குள் உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. அன்றைக்கு 2000 வருடங்கள் முன்பதாக அந்த சாதாரண படிப்பறிவில் இல்லாத சீஷர்கள் மேலே நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எப்படி தலைகீழாக மாற்றினாரோ அதே ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மறுரூபப்படுத்தி பழைய வாழ்க்கைக்கும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற புதிய வாழ்க்கைக்கும் அடையாளம் இல்லாத அளவிற்கு உங்களை மாற்ற வல்லவராக இருக்கின்றார்.